ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். மகாநதி சீரியல் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி கொண்டு போகிறாரு டேரக்டரு. செம்ம ட்விஸ்ட்டாக கொண்டு போகிறாரு. புதுசாக வந்திருக்காரு மகாநதி சீரியல். இது காவேரியோட அப்பா, ரெண்டாவது காவேரி அப்பாவுக்கு ரெண்டாவது ஒய்ஃப் இருக்குன்னு அவன் எனக்கு இந்த சொத்து வீட்டில் பாங்க இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அதுதான் இன்றைக்கி சீனு. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 25 வருஷம் ஆச்சான். கத்தால நான் அவங்க கூட தான் மோஸ்ட்லி இருந்தாராம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். ஆனால் பயங்கரமாக போகுது. யாரும் பார்க்க மறந்துடாதீங்க. இது பசுபதி வேலை தான். பசுபதி தான் சொல்லியிருப்பான். அந்த யார் சொல்லியிருப்பான்னு இந்த இந்த வாரத்தை கடைசியில் தெரியும். அதை பார்க்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு சீன் தான் நடக்குது. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் வராங்க. போலீஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி யாருன்னு. இந்த மாதிரி கேஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு என்ன ஷாக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. காவேரிக்கு யமுனா கங்கா எல்லாம் ஷாக்காக நிற்கிறாங்க. என் அப்பா இந்த மாதிரி பட்டவங்க இல்லையே, இப்படி போச்சு சொல்லி எல்லோரும் அழுகுறாங்க. எங்களுக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்குது, அதுதான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் முன்னாடியே சென்னைக்கு போயிருக்கீங்க, எனக்கு தெரியும். நாங்கள் இப்போ தேனியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டு வீட்டுக்கு பங்கு கேட்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ தெரியல. வீடு இவங்களும் இந்த வீட்டில் தாங்கிக்குவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது. அதுதான் நெக்ஸ்ட்டு வர சீனு. அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் பயங்கரமாக இருக்கும். யாரும் பார்க்க மாட்டாங்க. மகாநதி சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் டிஆர்பி ரேட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். மொத்தம் நாளைக்கு சீனே சொல்லிடுறேன். நாளைக்கு சீன் ஒன்றுமே இல்லை. இந்த சொத்து போலீஸ் ஸ்டேஷன் இதுதான் ஓடிட்டே இருக்க போகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.